ஜிடிபியில் ரஷ்யா வளர்ந்துருக்கு அப்படின்னா புதின் தான் காரணம். இப்போ அமெரிக்காவை மிரட்டி கொண்டிருக்கிறார் புதின். இந்த 20 வருடத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் கம்யூனிசம் பரவுவதற்கு ஒரு காரணியாக இருந்தது யார் அப்படின்னா ரஷ்யா தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்த ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒழிஞ்சு போயிடுச்சு. இவரை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியில் நின்னது. ஆனால் அவர்கள் 5% வாக்குகளை கூட வாங்க முடியவில்லை. உடனே ஒரு புரட்சி தலைவராக மாறிய புதின் அவர் ஏற்கனவே உளவு பிரிவில் தலைவராக இருந்திருக்கிறார். கேஜிபியில் ஒருங்கிணைந்து ரஷ்யா இருக்கும் USSR இருக்கும் போதே அவர் உளவு பிரிவுக்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் தான் புதின். உடனே புதின் அரசியல் இறங்கினார்னா அதிபர் ஆகிறாரு. கடந்த 20 வருடங்களாக இப்போ 2023 ஆகுது. 2000க்கு அப்புறம் புதின் தான் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருக்கார். எதிர்கட்சிகளே இல்லாத நிலை வந்துருச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 93ல 94% புதினுக்கு வாக்குகள் விழுந்தது. இந்த நிலையில் 20 வருடங்களாக தொடர்ந்து அவர் தான் இருக்கார்.